என் அன்புசார் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் சயின்ஸ் சரவணன். பயிற்சியாளர்களை நம்முடைய எய்ம் 4 அதாவது 4வது தேர்வில் கேட்கப்பட்ட அறிவியல் வினாக்களுக்கான விளக்கத்தை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான தலைப்பு உங்களுக்கு தெரியும் இல்லையா? பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டம், இரத்த சுற்றோட்ட மண்டலம். மிக முக்கியமான டாபிக். அதிகமாக அதாவது ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், எந்த ஒரு போட்டித் தேர்வாகட்டும், இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு வினா கண்டிப்பாகவே இருக்கும். மொத்தமே பார்த்திங்கன்னா அறிவியல் வினாக்கள் மிகவும் குறைவு அப்படின்னாலும் அதில் ஒரு வினா கண்டிப்பாக இந்த ரத்த சுற்றோட்ட மண்டலத்தில் கேட்பதற்கு சான்சஸ் அதிகம். ரைட்டுங்களா? ஓகே, வினாக்கள் நீங்கள் பார்த்தனாலே புரிஞ்சிருக்கும். நல்லா கண்டிப்பாக உங்களுக்கு சவால் கொடுக்குறதா இருந்திருக்கும். அதற்கான விளக்கத்தை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அறிவியலில் முதல் வினா 101. கீழ்கண்டவற்றுள் எது அமீபாய்டு வடிவம் கொண்டவை? Which of the following is an amoeboid structure அல்லது amoeboid form? அதாவது நம்முடைய துகள்களுடைய செல்கள் கிரானுலோசைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகை பார்த்தோம் இல்லையா? நியூட்ரோஃபில், ஈசோனோபில், பேசோபில். அதில் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தது பார்த்தீங்கன்னா துகள்களற்ற செல்கள் ஏ கிரானுலோசைட். அதில் 2 பார்த்தோம், லிம்போசைட், மோனோசைட். ஏறக்குறைய இந்த 5லேயுமே வடிவத்தை பற்றி பேசியிருக்கக்கூடிய ஒரே விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மோனோசைட் மட்டும்தான். மோனோசைட் மட்டும்தான் அமீபாய்டு வடிவம் கொண்டது. வேறு என்ன அந்த மோனோசைட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெள்ளை அணுக்களில் 5-6% இது மட்டும்தான் இருக்கும். இது என்ன பண்ணும்? பாக்டீரியாவை ஸ்வாலோ, பாக்டீரியா விழுங்குதலில் ஈடுபடும். அப்போ வடிவத்தை அமீபாய்டு வடிவத்தை பற்றி பேசினாலே அது மோனோசைட்டு தான். இன்னொன்று லீக்கோசைட்லேயே இது ரொம்ப பெருசும் கூட. லீக்கோசைட்டுகள்லேயே ரொம்ப பெரிய சைஸ் இருக்கக்கூடிய துகள்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மோனோசைட்டுகள் தான். ரைட்டுங்களா? ஓகே, அடுத்த வினா 102. ஒரு ஆரோக்கியமான மனிதரில் ஓய்வாக உள்ளபோது டயஸ்டோலிக் அழுத்தத்தின் சராசரி மதிப்பு என்ன? தி ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் தி டயஸ்டோலிக் ப்ரெஷர் வென் ஆன் ஹெல்த்தி பர்சன் இஸ் அட் ரெஸ்ட். பொதுவாக நம்ம அழுத்தம் அப்படின்னு பார்த்தாலே, ரத்த அழுத்தம் பார்த்தாலே சிஸ்டோலிக்கும் டயஸ்டோலிக்கும் சேர்ந்து எழுதுவாங்க. நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கிறப்பே பாருங்கள், நம்முடைய பிபி பார்க்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி 120 முன்னாடி போட்டு 80 பின்னாடி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எல்லாம் பார்த்துருப்போம். இப்படி போட்டு MMHGன்னு போட்டிருப்பாங்க. எல்லோரும் பிளட் டெஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதனால் இப்படி தான் இருக்கும். சரி, ஓகே. இதில் 120 எதை குறிக்கிறது, 80 எதை குறிக்கிறது அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு பின்னாடி. அது டயபெட்டிஸ், சுகர் டெஸ்ட்டில் தான் அப்படி பண்ணுவாங்க. பட் இது அப்படி கிடையாது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம். அப்போ முதற்கு 120 எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது சிஸ்டோலிக். பின்னாடி இருக்க 80 என்னன்னு பார்த்தீங்கன்னா டயஸ்டோலிக். ரைட்டுங்களா? புரியுதுங்களா? அதாவது இப்போ சிஸ்டோலிக் டயஸ்டோலிக் பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா? சிசு விடை, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சிசு விடை என்ன அர்த்தம்? அதாவது சிஸ்டோல் டயஸ்டோல், சுசி விடை மாற்றிக்கிட்டேன். சுசி விடை அதாவது இரத்த அறைகள் சுருங்குவதனால ஏற்படக்கூடிய அழுத்தம் பார்த்திங்கன்னா சிஸ்டோல். விரிவடைவதால் ஏற்படக்கூடிய அழுத்தம் டயஸ்டோல். அப்போ ஒரு ரத்தம், அதை நம்முடைய இதயம் சுருங்குறப்பையும் விரிவடைகிறப்பையும் ஏற்படுகின்ற அந்த அழுத்தத்தை தான் மெஷர் பண்ணுறாங்க. அதில் சிஸ்டோலுடைய அழுத்தம் பார்த்திங்கன்னா 120, டயஸ்டோலுக்கு 80. ரைட்டுங்களா? மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்து ஆன்டிஜன் பி ஆர்பிசியின் மேற்பரப்பிலும் ஆன்டிபாடி ஏ இரத்த பிளாஸ்மாவிலும் காணப்படும் இரத்த வகை எது? ஆன்டிஜன் பி இஸ் தி டைப் ஆஃப் பிளட் ஃபவுண்ட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி அண்ட் ஆன்டிபாடி ஏ இன் பிளாஸ்மா. ரைட், இதில் எந்த டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய 10ஆம் வகுப்பில் ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த டேபிள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா இந்த கேள்வி ஈஸி ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ரைட், எப்படி சார் அப்படின்னா, அதாவது ஆன்டிஜனில் என்ன ஆங்கில எழுத்து இருக்கோ இதான் ஷார்ட்கட்டு. ஆன்டிஜனில் என்ன ஆங்கில எழுத்து இருக்கோ அதான் பிளட்டுடைய வகை. இப்போ இங்கே ஆன்டிஜனில் பாருங்கள் பி தான் இருக்குது. ஆன்டிஜனில் பி தான் இருக்குது. ஆன்டிபாடி கண்டுக்காதீங்க. ஆன்டிஜன் பி தான். அப்போ கண்டிப்பாக பிளட் என்னவாக தான் இருக்கும்? பியாக தான் இருக்கும். இதே இடத்துல ஆன்டிஜன் ஏவாக இருந்துச்சுன்னா பிளட் என்னவாக இருக்கும்? ஏவாக இருக்கும். இதே இது ஆன்டிஜன் ஏபியாக இருந்துச்சுன்னா பிளட் ஏபியாக இருக்கும். சரிங்க சார். அப்போ ஓ ரத்த வகையில் ஆன்டிஜனே இருக்காது. ஓவில் ஆன்டிஜனே இருக்காது. இதான் ஷார்ட்கட். திரும்ப ஒரு சொல்கிறேன், மைண்டில் வச்சுக்கோங்க. ஆன்டிஜனில் என்ன ஆங்கில எழுத்து இருக்கோ அதான் அதோட பிளட்டுடைய டைப்பு. ஏ இருந்தால் ஏ,
பி இருந்தால் பி, ஏபி இருந்தால் ஏபி, ஒன்றுமே இல்லை அப்படின்னா தான் ஓ. ஓ இருந்தால் ஆன்டிஜனில் ஓ இருந்தால் ஆன்டிஜனில் ஓ இருக்காது, ரைட்டுங்களா. ஸோ ஓவில் ஆன்டிஜன் கிடையாது, ஆன்டிபாடி மட்டும் தான் இருக்கும், ரைட்டுங்களா. அதுவும் ஏபி ரெண்டுமே இருக்கும் ஆன்டிபாடி, மறந்துடாதீங்க. ஓகே, டவுட் இருந்துச்சுன்னா 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது, அட்டவணை 14.2, அந்த அட்டவணையை பார்த்தாலே புரியும் உங்களுக்கு. நீங்கள் வீடியோக்களை கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா இதை ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. வினா 104, இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார்? மொத்தம் 4 பேர் கொடுத்துருக்கேன். ஹூ டிஸ்கவர் தி டைப்ஸ் ஆஃப் பிளட்? காரல் லேண்ட்ஸ்டீனர் ஒருத்தர், அவர் தான் பதில். டிக்காஸ்டிலோ ஒருத்தர், ஸ்டெய்னி ஒருத்தர், வில்லியம் ஹார்வி ஒருத்தர். ஓகே, காரல் லேண்ட்ஸ்டீனர் தான் பதில் அப்படின்னா டிக்காஸ்டிலோ யார், ஸ்டெய்னி யார், வில்லியம் ஹார்வி யார்? மற்ற 3 ஆப்ஷன்லேருந்து 3 கேள்வி உருவாக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திறமைசாலி தான். இதே டாப்பிக்கோடு தொடர்புடைய இன்னொருத்தர் இருப்பார், வியன்னர் ஒருத்தர் இருப்பார். அவரும் முக்கியமான மனுஷன்தான். ஏன் அப்படின்னா இவர் ரத்த வகையை கண்டுபிடிச்சவர் காரல் லேண்ட்ஸ்டீனர். அதில் ஆர்ஹெச் ஃபேக்டரை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே காரல் லேண்ட்ஸ்டீனரும் அதோட வியனர்னு ஒருத்தர். இந்த 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் ஃபேக்டர், ஆர்ஹெச் காரணியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, இந்த டிக்காஸ்டிலோ யார், ஸ்டெய்னி யார், வில்லியம் ஹார்வி யார்? டிக்காஸ்டிலோவும் ஸ்டெய்னி இந்த 2 பேர் சேர்ந்து தான் ஏபி அப்படின்ற ரத்த வகையை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது பொதுவாக இந்த ஏபிஓ இந்த 3ஐயும் கண்டுபிடிச்சவர் காரல் லேண்ட்ஸ்டீனர் இருப்பான். முதல் 3 இது இவர் ஏவையும் கண்டுபிடிச்சிருப்பார், பி ஓ இந்த 3மே. இந்த ஏபியை கண்டுபிடிச்சது 2 பேர், 2 எழுத்து சேர்ந்துருக்கா, அப்போ 2 பேர், ஒருத்தர் டிக்காஸ்டிலோ இன்னொருத்தர் ஸ்டெய்னி, 2 பேர் சேர்ந்து இந்த ரத்த வகை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு மனுஷன் மட்டும் இந்த ஏபிஓவை கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரி, வில்லியம் ஹார்வி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹார்வி, இவருக்கு ஒரு அடைமொழி பேர் உண்டு, நவீன உடற்செயலியலின் தந்தை, மாடர்ன் ஃபிசியாலஜியுடைய ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசியாலஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹார்வி. இவருக்கு இந்த டாபிக் என்ன சம்மந்தம் அப்படின்னா இவர் தான் மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டுபிடிச்சவர், க்ளோஸ் பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டத்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணவர் இவர் தான், ரைட்டுங்களா. எல்லா ஆப்ஷன்லேயுமே கொஸ்டின் இருக்குது, மறந்துடாதீங்க. அடுத்த சயின்ஸில் த லாஸ்ட் கொஸ்டின் 105, ஆர்பிசி ரெட் பிளட் கார்பசல் அதிக அளவு ஆக்சிஜனை கடத்த காரணம் என்ன? இருபுறமும் குளிந்த அமைப்பா, உட்கரு இல்லாமல் இருக்கிறதா, மைட்மோன் இருக்குது அது மைட்டோகாண்ட்ரியோ இல்லாமல் இருக்கிறதா, சென்ட்ரோமியர் இல்லாமல் இருக்கிறதா? மொதல் 2 மட்டும் கரெக்டாக, இல்லை மொதல் 3மே கரெக்டாக, இல்லை 4 மட்டும்தான் கரெக்டாக, எல்லாமே கரெக்டாக. த ரீசன் why red blood cells high level of oxygens? Concave structure on both sides, absence of nucleus, absence of mitochondria, absence of centromere. ரைட், ஏன் ஆக்சிஜன் நிறைய கடத்துது அப்படின்னா நான் பாடம் நடத்துகிறப்ப சொல்லியிருப்பேன். இந்த ஆர்பிசி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம கோபிகோ சாக்லேட் மாதிரி 2 பக்கமே பள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு வட்ட வடிவிலான ஒரு செல். அது 2லுமே பள்ளமாக இருக்கும். அந்த பள்ளத்தில் தான் என்ன உட்காந்துருக்கும், இந்த ஆக்சிஜன் உட்காந்துருக்கும். அல்லதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் போட் அப்படின்வாங்க, ஆக்சிஜன் படகுகள் அப்படின்வாங்க. அப்போ இந்த பள்ளமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல என்ன இருக்காது, உட்கரி இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். ரைட், இந்த 2 ஓகே, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த 2ல் பார்த்தீங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரி இல்லாமல் இருக்கிறது ரைட்டு தான். மைட்டோகாண்ட்ரி இல்லாமல் இருக்கிறதுனால தான் இது அதிக அளவு ஆக்சிஜனை கடத்துறதுக்கு மிக முக்கியமான காரணமும் கூட. அப்போ முதல் 3ம் கரெக்டு தான். இந்த 4 இதுக்கு சரியான விஷயம் கிடையாது. சென்ட்ரோமியர் இல்லாமல் இருப்பதுன்னு கொடுத்துருக்காங்க, சென்ட்ரோமியர் இருக்குது, ஆக மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் வராது. அப்போ மொதல் 3 மட்டும்தான் அதிக அளவு ஆக்சிஜனை கடத்துவதற்கு காரணம், ரைட்டுங்களா. ஓகே, அப்போ 1, 2 and 3. ஸோ 5 கேள்வியுமே கொஞ்சம் சவாலான கேள்விகள் தான், கொஞ்சம் யோசிச்சா பதில் எழுதிடலாம். ஸோ வீடியோக்களை பார்த்து கரெக்டாக படித்தவங்க 5க்குமே 5 வாங்கியிருப்பீங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கொஞ்சம் தவறுனவங்க கவலைப்படாதீங்க, கொஞ்சம் மாதிரி மெனக்கெட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதில் கண்டுபிடிச்சிடலாம், ரைட்டுங்களா. வாழ்த்துக்கள், அடுத்த தலைப்பு சந்திப்போம். தேங்க்யூ.